தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் மக்களை சந்திக்கணும்னு அவங்கள குறைய கேட்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. சில பேர் அதை எதிர்ப்பு தெரிவித்து உனக்கு வேறு வேலை இல்லையா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கேட்கலையா அப்படின்னு கமெண்ட்லையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வேறு வேலை இருக்குன்னு தான் இதுதான் என்னுடைய கடை. இதுதான் என்னுடைய கடைங்க. நான் கடை நடத்திட்டு தான் இருக்கிறேன். அதுவும் பெரிய அளவுக்கெல்லாம் கடை இல்லை, ஒரு சாதாரண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், மொபைல் கேஷ் எல்லாம் இருக்குது. ரேக்கு கூட அடிக்க முடியல, காசு இல்லை. அதனால் இங்கே பாருங்கள், கம்பியை வாங்கி மடித்து அதில் கவரையெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ரேக் அடிக்கிறதுக்கு 20,000 30,000 செலவாகுங்கிறாங்க. அதனால கொஞ்சம் நான் அப்படி மாட்டி வச்சுருக்கேன். எனக்கு வேலை இருக்குது நண்பா. வேலை இல்லாத கொஞ்ச நேரத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை சொல்ல முடியுமான்னு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை இல்லாமல் இல்லைங்க, எனக்கு வேலை இருக்குது, கடனும் இருக்குது. ரேக் அடிக்கிற காசுக்கு அந்த பணத்தை கடன் அடிச்சிடலாமே அப்படின்னு தான் ரேக் அடிக்காமல் இந்த மாதிரி கம்பியில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்குன்னு நான் கவர்மெண்ட்டை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நான் கடன் வாங்கினது கடன் கட்ட முடியாது, எம்பட தலையெழுத்து. அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, அதை கவர்மெண்ட் கட்டணும்னு நான் கவர்மெண்ட்டை நான் குற்றம் சொல்லிட்டு இருக்கவே மாட்டேன். மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். எம்பட தனிப்பட்ட முறையில் நான் வாங்கின கடனை நீங்கள் அடைங்கன்னு எனக்கு எப்பயுமே நான் அதை சொல்ல மாட்டேன். நான் கடன் வாங்கினது என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக. ஆனால் நான் அப்படி இருக்கிற காரணம் தந்தை பெரியாரும் ஐயா முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான். நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தது. அவங்க கொடுத்த 3% இடஒதுக்கீடில் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன். அது மூலிமா மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு தான் நான் எப்பயுமே நினச்சிட்ருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறது, மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சில நல்ல காரியத்தை செய்கிறதுன்னு செஞ்சிட்ருக்கேன். இதுவும் தவறுன்னு நீங்கள் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்களை பார்த்து கேட்டிங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டிங்களா? ஓட்டு போட்டு ஜனங்களை சந்திக்காமல் இருக்கிற எம்எல்ஏக்களை நீங்கள் என்னங்க கேள்வி கேட்டீங்க? அதைத்தான் நான் கேட்குறேன். 1 மாதம்தான் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே. ஒரு கலெக்டர், எஸ்பி, தாசில்தார் இவங்களை இதே மாதிரி டைம் கொடுத்துருக்கீங்களா? அவங்கள மட்டும் சீக்கிரம் செய்யணும், நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்களே.